என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த வார்த்தையை கேட்டால் எல்லாருக்கும் பயம் வரும். ஆனால் எனக்கு இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தை அப்படிங்கிறதால சிரிப்பு தான் வரும். ஏன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தப்பு. என்கவுண்டர் அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக நடக்கிறது. ஒவ்வொரு என்கவுண்டர்லையும் காவல்துறையினர் ஒரு திரைக்கதை எழுதுவாங்க. நான் அந்த அக்யூஸ்டை பிடிக்க போனேன், அவன் அருவாலை எடுத்து என்னை வெட்ட வந்தான், அப்போ தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் 2 ரவுண்டு சுட்டோம், அவர் செத்துட்டாரு. இதுக்கு பேர் தான் என்கவுண்டர். அதாவது ஒருத்தன் தாக்க வரும்போது அவனை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துறது, தற்காப்புக்காக சுட்டு வீழ்த்துறதுக்கு பேர் என்கவுண்டர். இதில் என்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் பேர் வைக்கிறோன்னா அவர் தாக்க போகிறப்பெல்லாம் அவன் அருவாலை வெட்டிக்கிட்டு வருவான், அப்போ இவர் எடுத்து சுற்றுவார். இதுதான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா? அப்படி ஒரு வார்த்தை அப்படிங்கிறதே தப்பு. எதுக்காக இதை நாம் பேசுகிறோம் அப்படின்னா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளைத்துறை அவர்கள் பணி ஓய்வு பெறக்கூடிய நேற்றைய நாளில் பணியிடை நீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதன் பிறகு அவரோட சஸ்பெண்டுக்கான உத்தரவு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒரு 5 லட்சம் ரூபாய் அவரோட ஓய்வூதியத்திலேருந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் மீதியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்கான ரத்து ஆணை அப்படிங்கிறதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதிகாரிகள் தங்களோட இஷ்டத்துக்கு டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, ரத்து செய்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்காரு. கேட்டால் இதுக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி அப்படிம்பாங்க. வெள்ளைத்துறையோட சஸ்பெண்டில் என்ன நடந்துச்சு, இதுக்கோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்த்துருங்க. சர்வைவல் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது குடிபோதை அப்படிங்கிறது தான். இப்படி குடிபோதைக்கு அடிமையானவர்களை மீட்டு அவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து அவர்களுக்கான யோகா உள்ளிட்ட பயிற்சிகளை எல்லாத்தையுமே கொடுத்து ஊட்டி மாதிரியான ஒரு இடத்துல, நீலகிரி பகுதியில் இருக்கு கூடலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குழு பிரதேசம், ஒரு இயற்கை சார்ந்த சூழலில் வச்சு அவர்களை இந்த குடிபோதையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சர்வைவல் ஃபவுண்டேஷன். வாய்ப்புள்ளவர்கள் உங்களுடைய உறவுகள், நண்பர்களில் யாராவது மதுபோதைக்கு அடிமையாக இருந்தால் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க குடிபோதையிலேருந்து மீட்டெடுப்பாங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒரு மிகப்பெரிய ரவுடி இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கார் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அந்த அரசியல்வாதி பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ஆசிரியர் அவரை அடின்னு அடிச்சிருப்பார். அவர் ஒரு காலகட்டத்தில் ரவுடியாக இருந்து தப்பு செஞ்சு போயிருப்பார், ஜெயிலுக்கு போயிருந்தா ஒரு காவல் அதிகாரி அவரை அடிச்சிருப்பார். பெரியசா அரசியலில் போகிறவங்க எல்லாமே ரவுடியாக இருந்து ரெக்கவுட்டாக இருந்து இப்படி போகிறவங்க தானே, அதனால் நம்ம இப்படியே வச்சுக்குவோம். அந்த அரசியல்வாதி ஒரு பெரிய பதவிக்கு வந்த பிறகு அந்த அடித்த ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகியிருப்பார் இல்லையா, அவரை பார்த்தா ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நான் உங்ககிட்ட தான் ஏன் படித்தேன், இன்றைக்கி நான் மந்திரியாக இருக்கேன்யா அப்படிம்பாங்க. அதே ரவுடியாக இருந்த காலகட்டத்தில் அடித்த காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்று வந்து அவரை பார்க்கும்போது என்ன தெரியுமா நினைப்பாங்க, இவெல்லாம் இன்னைக்கு அந்த அடி அடித்தான், இன்னைக்கு இவெல்லாம் போஸ்டிங்கில் இருக்கணும், தூக்கி தண்ணியில் அதை காட்டுக்கு அடிச்சிருப்பேன். இப்படி தான் அவங்க மனநிலை இருக்கும். என்ன காரணம்? வாத்தியாரும் இவர் அடிச்சிருக்காரு, காவல் அதிகாரியும் இவர் அடிச்சிருக்காரு. ஆனால் வாத்தியார் மேலே மரியாதை வருது, காவல் அதிகாரி மேலே பகை உணர்வு தான் வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர் அடித்த அடியில் இவரை எப்படியாவது திருத்தணும் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த அதிகாரி, போலீஸ் அதிகாரி அடித்த அடியில் அதிகார திமிர், ஆணவ திமிர் மட்டும்தான் இருந்திருக்கும். அதனால் தனக்கு அதிகாரம் வரும்போது தன்னை திருத்தணும்னு அடித்த ஆசிரியர் மேலே பழிவும், தன்னுக்கிட்ட அதிகாரத்தை காட்டின காவல்துறையினர் மேலே அதிகார திமிரும் தான் திருப்பி காட்ட தோணும். இதுதான் இயல்பாக உள்ள ஒரு மனநிலை. நீங்கள் எல்லா ஊர்லேயுமே பார்க்கலாம். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாமே பெரிய அளவில் மதிப்பு மரியாதையோட சமூகத்தில் இருப்பாங்க. அவர்களோட அவர்கள்கிட்ட மாணவர்களாக இருந்தவங்க எந்த எல்லைக்கு போயிருந்தாலும் அவர்களை பார்த்தா வணக்கம் வைப்பாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் எல்லாத்தையுமே நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. சில காவல் அதிகாரிகளுக்கு ஓய்வுக்கு பிறகு பெருசாக அவங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா தொட்டதெல்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது, குறிப்பிட்ட சில அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். அவர்களுக்கான மரியாதை அப்படிங்கிறதே இருக்காது. இது பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது தான். தமிழ்நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்கவே இதுதான் இருக்குது. ஏன்னா அடித்த அடியெல்லாம் ஞாபகம் வரும். இந்த ஆள் இன்றைக்கி டியூட்டியில் இருக்கும்போது என்ன அடித்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க. ஒரு விரோதம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அவங்கள கண்டா பிடிக்காது. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் காவல்துறையினர் வசிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கான அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது தலைக்கு மேலே இருக்கும். அவர்களை நம்ம தப்பாகவும் சொல்லிட முடியாது. 1008 பிரச்சனையில் ஒரு அக்யூஸ்ட் வந்து நோயின்னு இருந்தானா அவனை 2 போட்டு தான் ஆகணும். 2வது அடிக்காமல் உண்மை அப்படிங்கிறதையும் வாங்கிட முடியாது. அதுக்காக என்கவுண்டர் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது.
என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் தொடக்கத்திலேயே விளக்கம் கொடுத்துட்டேன். சரி, இப்போ இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளைத்துறையோட வரலாறில் என்ன நடந்துச்சு, இவரை பற்றி பேசணும் அப்படின்னா தாதா அயோத்தியா குப்பம் வீரமணியோட என்கவுண்டரில் தான் இவரோட பெயர் அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. 2003 வருடம் நடத்தப்பட்ட அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது இவங்க துரத்திக்கிட்டு போய் அவரை சேஸ் பண்ணி பிடிச்சி சுட்டு கொன்று அப்படியெல்லாம் நடக்கலை. சாதாரணமாக பீச்சில் வந்துக்கிட்டு இருந்தவரை கரையோரமாக வெளியில், அதாவது அந்த மெரினா பீச்சில் மணல் பாங்கான பகுதியை விட்டு வெளியில் வரும்போது உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சுட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்து வீரப்பன் அவர்களோட என்கவுண்டரில் இவர் பெரிய பங்கு வச்சார் அப்படிங்கிறாங்க. அந்த காமெடி எனக்கு நிறையாவே விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிவா மீடியாவோட தொடர்பாளர் நாம அப்படிங்கிறதால இந்த என்கவுண்டரில் என்ன நடந்துச்சு, அதில் திரு வெள்ளைத்துறை அவர்களோட பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுங்கிறதால இந்த வீரப்பன் என்கவுண்டர் அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அது வேற கதை, அதை பேசுனா அந்த சப்ஜெக்ட் மாறிடும். சரி, இப்போ இவர் தன்னோட காலகட்டத்தில் 12க்கும் மேற்பட்ட ரவுடிகளை என்கவுண்டர் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிப்பாங்க. காவல்துறை வட்டாரத்திலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளைத்துறை அவர்கள் ஒரு கதாநாயகம் தான். ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாகவும் ஆகிடும். இப்போ ஒரு ரவுடியை நம்ம ஒம்பளக்கிறோன்னு வச்சுங்க, அவன்லாம் ஏகப்பட்ட ஆள் வச்சுருக்கான்டா, கூலி போடடா, அவன்கிட்டலாம் வச்சுக்கிட்டுனா போட்டுருவான்டா ஆளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். அதே பயம், ஐயோ இந்த ஆளா சுட்டு கொண்டு வர்றா, கையில் துப்பாக்கி வச்சுருவார், அதெல்லாம் பயப்படவே மாட்டார், என்கவுண்டர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல. அதனால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ இவரோட ரிட்டையர்மெண்ட்டில் பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, 2013 வருடத்தில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ராமு அப்படிங்கிற கொக்கி குமார் அப்படிங்கிற ஒரு ரவுடி கஸ்டோடியல் டெத் லாக்அப்பில் விசாரணையின் போது மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த வழக்கில் அவரோட அந்த கஸ்டோடியல் டெத்தில் வெள்ளைத்துறைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னும் தீர்ப்பு வரல, விசாரணை அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இதனால் அந்த வழக்கில் இவருக்கு எப்போ வேணாலும் தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கலாம், விடுதலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதில் இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நாம் பேச வரல. வழக்கு நிலுவையில் இருக்குது. இவருக்கு சம்பந்தம் இருக்கிறதாவும் வழக்கு இருக்குது. அதனால் இது மாதிரி வழக்கு கஸ்டோடியல் டெத் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவரை நேற்று பணி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தலைமை உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவிட்டாங்க. இதுவே எனக்கு முதல்ல தப்பாக தான் தெரியுது. ஏன்னா அவர் நேற்றோட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு, கடைசி நாளில் போய் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது அந்த வழக்குக்காக தான் பண்ணாங்க, இதுக்குள்ள உள்குத்து அரசியல் எதுவும் இல்லை அப்படின்னு என்னால் நம்ப முடியல. ஏன் போன வாரம் பண்ணியிருக்கலாம், போன மாதம் பண்ணியிருக்கலாம். அந்த வழக்கு 2013 தான் நிலுவையில் இருக்குது. அப்பயே பண்ணியிருந்துருக்கலாமே, வழக்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு பணி ஓய்வு பெறும் நாளில் அவருக்கு இந்த சஸ்பெண்ட் உத்தரவு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறது கத்திரிக்காய் முத்தனா கடைவீதிக்கு வந்து தான் ஆகணும், விரைவில் வெளியே வரும். ஆனால் இதில் வெள்ளைத்துறை அவர்களோட தரப்பில் இந்த டெத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, நான் குற்றமற்றவன், நான் நிரூபிப்பேன், எனக்கு இந்த சஸ்பெண்ட் உத்தரவு செல்லாது, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு எதிர்த்து நிற்கவும் தயாராகிட்டார். இப்போ மறுபடியும் பஞ்சாயத்து எங்கே போச்சோ, பெரிய இடம் பேச்சோ, யார் பேசுனாங்களோ என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் தெரியல. அதன் பிறகு இப்போ வெள்ளைத்துறை அவர்களோட பஞ்சாயத்து அப்படிங்கிறது இப்போ அவரோட அந்த சஸ்பெண்ட் ஆணை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. நேற்று சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சாயங்காலம் ரத்து செய்கிறாங்க. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் சஸ்பெண்ட் பண்ணி விளாடுறது, ரத்து செஞ்சு விளாடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆளாளுக்கு நாட்டாமை அப்படிங்கிறது. ஏன்னா முதலமைச்சர் பொம்மையாக இருக்கும்போது, அதிகாரிகள் கையில் சாவி இருக்கும்போது அப்படி தான் கொஞ்சம் ஆட்டி தான் வைப்பாங்க அப்படிங்கிறது இதன் மூலியமாக நமக்கு நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வெள்ளைத்துறை அவர்களுக்கு ஒரு நிபந்தனையின் பேரில் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த வழக்கு இன்னொரு வழக்கு, 2 வழக்கு நிலுவையில் இருக்கிறதால இவரோட ஓய்வூதியத்திலேருந்து 5 லட்சம் ரூபாயை பிடிமானம் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் இவருக்கு கிடைக்காது. இந்த வழக்கு 2லையும் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட அவருக்கான சஸ்பெண்ட் உத்தரவு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த வழக்கில், இந்த சஸ்பெண்ட் விவகாரத்தில், சஸ்பெண்ட் ரத்து விவகாரத்தில், அந்த ராமு என்கின்ற கொக்கிக்குமார் கஸ்டோடியல் டெத் விவகாரத்தில் என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக கண்காணித்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.